இடியப்பம். வணக்கம். இன்றைக்கு நாங்கள் புது இடியப்பம் மெஷினில் இடியப்பம் வச்சு பார்க்க போகிறோம். இதுதான் அது. அதோட வேறு அச்சுவரம் வந்தது. இதில் பார்த்தீங்கன்னா சரியான நெருக்கம். இந்த ஓட்டை எப்படி வருமென்னு தெரியல, பார்ப்போமா. இந்த சின்ன கப்பால் 5 கப் அவிச்ச கோதம்பமா, 5 கப் ரோஸ்டட் ரைஸ் ஃப்ளவரும் எடுத்து வச்சிருக்கிறோம். அதோட உப்பு, கொஞ்சம் எண்ணெய் கையில் பூசுறதுக்கு. இப்போ தண்ணி என்னென்றால் 1 லிட்டர் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இந்த 200 மில்லி லிட்டர் தண்ணியை அதில் கலப்பேன். அதுதான் தண்ணியின் டெம்பரேச்சர். 5 கப் அவிச்ச கோதம்பமா, 5 கப் வறுத்த அரிசிமா, சால்ட் டேஸ்ட். மிக்ஸ் மிக்ஸ் மிக்ஸ். இப்போ 1 லிட்டர் தண்ணி கொதிக்குது. அதுக்குள்ள நாங்கள் 200 மில்லி லிட்டர் குளிர் தண்ணியை கலக்க போகிறோம். இப்போ மெல்லமாக கொஞ்சம் கொஞ்சமாக கலந்த மாவுக்குள்ள ஊற்றி குழைக்க போகிறோம். கொஞ்சம் கையில் எண்ணெயை பூசிக்கொண்டு கொஞ்சமான சூடோடு கையால் குழைக்கிறார். நான் என்றால் மிஷினில் குழைச்சிடுவேன். இப்படி பாத்திரத்தில் ஒட்டாமல் குழைக்க வேணும். இப்படி விரலை வச்சு அமர்த்தினா இப்படி போக வேணும். அதுதான் பதம். இப்போ மிச்சமாக இருக்கிற தண்ணி இதுக்குள்ளே ஊற்றி பார்க்க போகிறேன். எவ்வளவு நாங்கள் பாவிச்சு நாங்கள் ரெண்டு பார்க்குறதுக்காண்டி 1/2 லிட்டர் தண்ணி மிச்சமாக. அளவு 500 மில்லி லிட்டர் அவிச்ச கோதம்பமா, 500 மில்லி லிட்டர் வறுத்த அரிசிமா, 700 மில்லி லிட்டர் சுடு தண்ணி. இப்படி நாங்கள் சிலிண்டராக இடியப்பமாவை செய்து வைக்கிறோம். இப்போ நாங்கள் அந்த சிலிண்டருக்குள்ள இடியப்பமாவை போட்டு லொக் பண்ணுறோம். இப்போ புளிய போகிறோம். ஆனால் சுருக்கு 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 மாதிரி வேற வேணும். சுருக்கு சுருக்கு வரக்கூடாது. அது வந்து இழுக்காமல் சுருக்கு சுருக்கு மாதிரி நின்றுடுதான். முடிஞ்சு என்ன செய்கிறோம். நாட் பேட். இடியப்ப தட்டு, இது சின்ன தட்டு, 2.5 இடியப்ப தட்டுக்கு 1 சிலிண்டரில் வந்தது. இப்போ நாங்கள் கொஞ்சம் குவியலாக செய்ய போகிறோம். விட்டு விட்டு கொண்டு போவோம். நல்ல இடியப்பத்தை வச்சு அவிக்க போகிறோம். 5லிருந்து 7 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுப்போம். தொட்டு பார்க்கலாம் இடையில். இப்போ நாங்கள் பெரிய தட்டில் பார்க்க போகிறோம். 1 சிலிண்டர் முழுக்க போகும்னு நினைக்கிறேன். 1 சிலிண்டர் முழுக்க 1 இடியப்ப தட்டுக்கு வருது. பெருசு தட்டெல்லாம் 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ பாருங்க, தொட்டு பார்த்தால் இப்படி பவுன்ஸ் பண்ணிச்சா அவிஞ்சிட்டுருது. தள்ளிங்கோ. பெருசு வச்சு பார்ப்போம். அது 2 தான் வைக்கலாம், இல்லாட்டி 1 தான் வைக்கலாமோ தெரியாது. பெருசு 2 தட்டு வச்சிருக்கிறோம். இடியப்பம் சாஃப்டாக அவிஞ்சு வந்திருக்கு. இது எந்த சித்தியின் ரெசிபி. மெஷினால் செய்த இடியப்பம். இப்போ இதுவும் 5 நிமிஷம் ஆச்சு. பேரங்க அவிஞ்சிட்டு கையில் ஒட்டாது. வாரன் பார்த்தீங்களா, இதை உள்ள பெரிய இடியப்பம். ஒரு ஆளுக்கு 1 இடியப்பம் காணும். பாருங்க இடியப்பத்தின் டிஃப்ரெண்ட். இது 1 சிலிண்டர் இடியப்பம், இது 3ல் 1 சிலிண்டர் இடியப்பம். பெரிய இடியப்பம். நிறைய இடியப்பம் வச்சிருக்கிறோம். இந்த இடியப்ப உரல்ல கொஞ்சம் மிச்சங்கள் வரும். அதை எங்களுடைய அம்மாவையெல்லாம் ஒரு பாம்பு செய்து வைக்கிறவ. இப்போ செய்வோம். பாம்பு 2 பாம்பு செய்வோம். உங்களுக்கு கொண்டு எனக்கு கொண்டு. வாழை ஊட்டி விடுங்க. பாம்பு
கடைசியாக எங்களோட பாம்போடு சேர்ந்து இடியப்பத்தை அவிப்போம். ரெண்டு பாம்பு எங்களோட இடியப்பம் ரெடி. இடியப்பமும் சம்பளம், முட்டை, பாம்பு, மாங்காய் சொதி. இந்த மாங்காயை பாருங்க, நல்லா சாஃப்டாக வந்துட்டு அவிஞ்சு. கிணகாலத்துக்கு பிறகு மாங்காய் சொதியும் இடியப்பமும் சாப்பிட்றோம். நல்ல புளி எல்லாம் வருது ஏன்னா. உங்களுக்கு சம்பல் இல்லாமல் இடியப்பம் இருக்கா? சம்பலும் இடியப்பம். ஓ, நாளைக்கு போன இடியப்பம். இது இடியப்பம் கொத்து செய்யலாம். எங்கள்கிட்ட கதைகள் இருக்கு, செய்யலாம். முட்டையும் சொதியும் இடியப்பம் செய்து சாப்பிட்டு பாருங்கோ. பம்பெடுங்கோ. ஸ்கோல். ரப்பர் ரப்பர் பாம்பு.